எங்க பார்த்தாலும் சாராய கடை, டாஸ்மாக் கடை. சொன்னாங்க பாரு, அந்த அம்மா சொன்னாங்க பாரு, தெளிவா சொன்னாங்க. 4700 கடையா இருந்தது, இன்னைக்கு 5300 கடையாக உயர்த்தி இருக்கின்றார்கள். ஆனா இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 8-9 ஆண்டுகளுக்கு முன்பு பிரச்சாரம் வந்தார், தேர்தல் பிரச்சாரம். என்ன வந்தாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மது விலக்கு. கிழிச்ச இருக்கிற ஆட்சியில் மூட வேண்டியதானே கடைய? 4700 கடையை 5300 கடையா உயர்த்தி இருக்கிறீங்க. அந்த கடை கூட இல்ல, சந்து கடை. தமிழ்நாட்டில் 5300 டாஸ்மாக் கடை இருக்கு, ஆனா 25000 சந்து கடைகள் இருக்கு. 24 மணி நேரம் சாராயத்தை வித்துட்டு தமிழ்நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்கிற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் வந்து விட்டது. வந்துடுச்சா? நீங்க பெண்கள், நீங்க முடிவு பண்ணா போதும். பெண்கள் நீங்க முடிவு பண்ணுங்க. தமிழ்நாட்டுள்ள அனைத்து பெண்களும் நீங்க ஒண்ணே வருகின்ற தேர்தலில் நாங்க யாரும் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்ற உறுதி ஏற்றுங்கள். உறுதியா இருக்கணும் நீங்க. ஏன்னா தேர்தல் நேரத்தில் பண மூட்டை எடுத்துட்டு வருவான், கொள்ளடிச்சு எடுத்துட்டு வருவான். அந்த பண மூட்டை எடுத்துட்டு வந்து தேர்தலுக்கு முந்தின நாள் தேர்தல் அன்னைக்கு 1000-2000 கொடுப்பான். அப்ப உங்க மனசெல்லாம் மாறக்கூடாது. ஏன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்புங்கள். உங்களுடைய பேத்தி பேர பிள்ளைகள் எதிர்காலத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது மிக மிக முக்கியம்.